شنا إسرائيل أدوناي إلهينو أدوناي أحد أدوناي கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஷலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யெஷுவா மஷியாஹ் ஒரு அற்புதமான வார்த்தையை நமக்கு சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த உலகத்தில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளில் நம்முடைய ஆண்டவர் இயேசுவே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா காலங்களிலும் அவரே நமக்கு வழி. அவரை விட்டு அவரை வழி இல்லை. அவர் தான் நமக்கு சத்தியம். அவரே நம்முடைய ஜீவன், நம்மளுக்கு வாழ்வு, நமக்கு உயிர் அவர்தான். ஆகவே நாம் இப்பொழுது இருக்கிறத விட இன்னும் அதிகமாக நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவை நெருங்கி கிட்டி சேர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் அவரை உறுதியாக பற்றி கொள்வோம். அன்பரே நேசரே, உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை ஓட என் அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லி நம்மை அர்ப்பணித்தவர்களாக அன்பரே நேசரே உம்மண்டையில் இந்த பாடல் ஒரு சில அடிகளை நம்ம உணர்ந்து நம்ம பாடப்போகிறோம். வியாகுலம் என்னை விரட்டிடினும்
பாதளத்தை வாஞ்சித்தீரே, மோசமான இப்பாதளத்தை அன்பரின் நேசரிவும் மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடு, அன்பரின் நேசரிவும் மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடு, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. ரெண்டு கரத்தை உயர்த்தி நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் நாம் தொடர்ச்சியாக நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்படியெல்லாம் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போமாக. வைக்ரா, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். U shemartem et hukatai ve azitem otam ani yakava me kadishkem என்று எபிரேய மொழியில் இந்த வசனம் இருக்கு. அனி யகவா மே கடீஷ்கம், அதாவது நான் கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிறவர். உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குகிற இந்த உன்னதமான பொறுப்பை அண்ட சராசரத்தையும் படைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே எடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை அவரே எடுத்துக்கொண்டார். அவரே எடுத்துக்கொண்டு நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெளிவாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். நான் கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிறவர், அனி யகவாமே கடீஷ்கம் என்று சொல்லுகிறார். அதாவது உங்க சொந்த பலத்தினால நீங்க பரிசுத்தமாக முடியாது, நான் தான் உங்களை பரிசுத்தமாக்குகிறவர் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அப்ப நம்ம இதிலிருந்து இந்த அனி யகவாமே கடீஷ்கம் என்கிற அந்த வார்த்தை, நான் கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிறவர் அப்படிங்கிற அந்த வார்த்தை, அந்த அதில் வரக்கூடிய அந்த எழுத்துக்கள் 13 எழுத்துக்கள் அங்கே வந்திருக்கிறது. இந்த 13 எழுத்துக்களும் நம்மை நேரடியாக நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தருடைய 13 விதமான தன்மைகளை நாம் அறிந்து கொள்ளும்படியாக நம்மை நடத்துகிறது. ஆகவே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களில் ஆண்டவருடைய நம்மை பரிசுத்தமாக்குகிற நம்முடைய கர்த்தருடைய 13 விதமான தன்மைகள் அங்கே சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் படிக்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் நம்முடைய பரிசுத்தத்தை ஆண்டவர் மிகவும் முக்கியப்படுத்துகிறார். நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது என்பதை நம்ம படித்துக் கொள்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படியானால் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் யார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் யார்? 13 விதமான தன்மைகளை உடைய கர்த்தர் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். பரிசுத்தத்தை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய டைப் என்ன, அவருடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு புரிகிற விதத்தில் அவரே அவரை பற்றி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதான் ரொம்ப ஆச்சரியம். அவரே அவரை பற்றி, அவர் யார், நான் யார் என்பதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். யாத்திராகமம் 34 அதிகாரம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34 அதிகாரம், கர்த்தர் அவனுடைய 6-7 வசனங்களை படிக்கும் போது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். எபிரேய மொழியில் அந்த குறிக்கப்பட்ட பகுதி வரைக்கும் வாசிக்கிறேன். வயாவோர் யகவா அல்பனாவ் வைக்ரா யகவா யகவா எல் ரஹூம் வே ஹனூன் எரேக் அப்பாயிம் வே ராவ் ஹெசட் வே யமட் நோசேர் ஹெசட் லா அலாஃபிம் நோசே ஆரோன் வாஃபெஷா வே ஹட்டாத் வே நாக்கே லோ எனாக்கே அப்படின்னு எபிரேய மொழியில் இந்த வசனம் இருக்கு. இதுல நம்ம ஏற்கனவே 10 தன்மைகளை, ஆண்டவருடைய 10 விதமான தன்மைகளை நம்ம படிச்சிட்டோம் இல்லைங்களா? 10 விதமான தன்மைகள். இன்றைக்கு அவருடைய 11வது தன்மையை நம்ம கவனிக்க போறோம். அந்த 11வது தன்மையில் என்ன சொல்லி இருக்குன்னா, அவர் குற்றவாளியை குற்றமற்றவராக விடமாட்டாராம். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவரை குறித்து அவரே சொல்றார், நான் யார் தெரியுமாப்பா? குற்றவாளியை குற்றமற்றவனாக நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றார். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, அந்த பகுதியை வாசிங்க. அதாவது குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல், போதும், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டாராம். அவருடைய பார்வையில குற்றவாளி தான், குற்றம் செய்தவன் தான். நம்முடைய ஆண்டவரிடத்துல கொஞ்சம் காணிக்கையை நிறைய கொடுத்து, இல்லை ஏதோ ஒரு பணத்தை கொஞ்சம் நிறைய கொடுத்து, இல்லை எதையாவது கொஞ்சம் கொடுத்து, ஆண்டவரே என் குற்றத்தை நீ குற்றம் இல்லாம ஆக்கிருங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. குற்றவாளியே இங்க தெளிவா சொல்லி இருக்கு. அதுதான் எபிரேய மொழியில வே நாக்கே லோ எனாக்கே அப்படின்னு சொல்லி இருக்கு. குற்றவாளியை குற்றமற்றவனாக அவர் விடுகிறதில்லை என்பதை நம்ம இங்க படிக்கிறோம். திருவிவிலியத்தில் இந்த பகுதியை படிக்கும்போது அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு வாசிங்க. அந்த 7ஆம் வசனத்தை திருவிவிலியத்தில் படிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை திருவிவிலியத்தில் படிக்கும்போது வாசிக்கலாம். குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் ஆயினும் தண்டனைக்கு தப்ப விடாமல் தந்தையாரின் கொடுமையை. சரி, போதும். அப்போ குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டாரு என்பதை நம்ம படிக்கிறோம். இப்ப நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் குற்றவாளிகள் தான், நம்ம எல்லாரும் குற்றம் செஞ்சவங்க தான். இப்ப நம்மளை குற்றமற்றவங்களை விடமாட்டாரா? கண்டிப்பா நம்மளை இப்ப குற்றவாளியா தான் பார்க்கிறாரா? அப்ப இது யாருக்கு சொல்லப்பட்டது? ஏன்னா உங்களை என்னையும் ஆண்டவர் என்றைக்கு இயேசுவை, நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தோமோ, அதோட நம்முடைய பாவத்தெல்லாம் கர்த்தர் கழுவி நம்மை மன்னித்து நம்மை சுத்திகரித்திருக்கிறார். இன்றைக்கு நாம் குற்றவாளிகள் அல்ல. சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. இங்க போட்டிருக்கு
குற்றமற்றவனை அவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டார். குற்றம் செய்தவனை குற்றமற்றவனாக விடாதவர். உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் யாரு? குற்றமற்றவனை குற்றம் செய்தவனை, அதாவது குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டார். அதாவது அவனுக்கு அதுக்கு என்ன சரி கட்டணுமோ, என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா அவர் கொடுப்பார். அதுக்குரிய தண்டனை அவன் மேல வரும். ஆனால் உங்களை பற்றி என்னை பற்றி என்ன, நம்மை பற்றி என்ன, நமக்கு இந்த கதிதானா அப்படின்னா இல்ல. நம்மளும் ஒரு காலத்தில் குற்றவாளிகள் தான். ஆனால் என்றைக்கு நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதத்தில் விழுந்து, அப்பா நான் பாவி, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் விழுந்தோமோ, அந்த நேரத்தில் நம்ம செய்த அந்த பாவத்தை நமக்கு மன்னித்து நம்மளை கழுவி சுத்திகரித்தது மட்டும் இல்ல, அதை முற்றிலுமா எரேஸ் பண்ணிட்டாராம். எரேஸ் பண்ணி இப்ப நம்மளை அவர் யாரா பார்க்கிறார்னா நீதிமானாக பார்க்கிறார், குற்றவாளியாக அல்ல. நம்மளை நீதிமான்களாகவே அவர் பார்க்கிறார். நீதிமான்கள் என்கிற ஸ்தானத்தை நமக்கு தந்திருக்கிறார். ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 22 23 வசனங்களை படிக்கும்போது, ரோமர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 22 23 வசனத்தை வாசிப்போமாக. வாசியுங்கள். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி வாசிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நம்ம இப்ப நீதிமான்கள், நம்ம குற்றம் செய்தவங்க தான். இன்றைக்கும் நம்ம அவ்வப்போது தவறுகிறோம். ஆனா ஆண்டவர் உங்களை குற்றவாளியா பார்க்கல, உங்களை என்னை ஆண்டவர் நீதிமான்களாகத்தான் பார்க்கிறார். பிரதர் சிஸ்டர், குற்ற உணர்வுனால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இப்படின்னா என் வாழ்க்கையில சில தவறுகள் வந்துருச்சு, என் ஆண்டவர் என்ன செய்வார், என்ன அவர் எப்படி பார்க்கிறாரு? ஆண்டவர் யெஷுவாவை நம்புகிற பிள்ளைகளை அவர் குற்றவாளியாக அல்ல, நீதிமானா தான் பார்க்கிறார். உங்களை புறம்பே தள்ளல பிரதர் சிஸ்டர், என்னையும் உங்களையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். ஆகவேதான் பாடுகிறோம், பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை யெஷுவா அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை யெஷுவா அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்க பின்மாறி போயிருப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ஏதோ ஒரு விதத்துல கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருப்பீங்கன்னா, இன்றைக்கு உங்களை ஆண்டவர் அழைக்கிறார் பிரதர், ஆண்டவரை அழைக்கிறார் சிஸ்டர். இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அப்போ உங்களை என்னை ஆண்டவர் குற்றவாளியாக அல்ல, நீதிமானாக தான் பார்க்கிறார். அப்படியானால் இந்த வசனத்துல அவரே சொல்லியிருக்கிறாரு, நான் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இது என்ன? இது யாருக்கு? இதைத்தான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன்.
யாரை, எந்த குற்றவாளிய குற்றமற்றவனாக விட மாட்டாரு? அதை தெரிந்து கொள்ளணும். அதை தெரிந்து கொள்ளும் போதுதான் அந்த கூட்டத்தில் ஆண்டவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டேன்னு ஒரு குரூப்பை பத்தி சொல்றார், ஒரு கூட்டத்தை பத்தி சொல்றாரு. அந்த கூட்டத்தினுடைய தன்மைகள் அதுல ஒன்றாகிலும் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு விடக்கூடாது. மற்றபடி நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரே அப்பான்னு சொல்லி ஒரு பாதத்தில் விழுகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதே இல்லை. அதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் யாரை, எந்த குற்றவாளிய குற்றமற்றவனாக விடுகிறதில்லைன்னு சொல்லியிருக்கேன். யாருக்கு இது? பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு 7 விதமான தன்மைகளை உடைய குற்றம் செய்த குற்றவாளிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 7 விதமான தன்மைகள் இருக்கு. அந்த தன்மைகளை எந்த தன்மை இருந்தாலும் சரி, அவங்கள ஆண்டவர் குற்றமற்றவர்களாக விடவே மாட்டார். அவங்களுக்கு அதுக்குரிய தண்டனை வரும். அப்ப அவங்க யார்? ஒரு 7 விதமான தன்மைகளை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து நான் காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். அந்த தன்மைகளை ஒன்றாகிலும் அருமையான சகோதர சகோதரிகளை உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் காணப்படவே கூடாது, காணப்படவே கூடாது. முதலாவதாக முதல் தன்மை என்ன? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை படிக்கும் போது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஏழை ஜனங்களை ஆளும் துஷ்ட, நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் எவனோ இரக்கம் பெறுவான். திரும்ப வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் எவனோ இரக்கம் பெறுவான். இங்க பாவங்களை, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொல்லியிருக்கு. அப்படியானால் குற்றவாளியை குற்றமற்றவனாக அவர் விடமாட்டார் அப்படிங்கிறது யாருக்கு? ஏதோ ஒரு தவறை செய்துட்டு, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்துட்டு, அதை செய்த அந்த காரியத்தை மறைக்கிறாங்க பாருங்க. அப்படி மறைக்கிறவர்களை கண்டிப்பாக ஆண்டவர் அவங்களை குற்றமற்றவர்களாக விடமாட்டார். நம்ம எல்லாரும் மனிதர்கள். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில அறிந்தோ அறியாமலோ எப்படியோ ஏதோ சில தவறுகள் தடுமாற்றங்கள் வந்துவிடக் கூடும். எப்படி வெளியே நடந்து போகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் விரும்பினாலும் விரும்பினாலும் சில தூசிகள் வந்து படிந்து விடுவது போல, இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் இந்த உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம அறிந்தோ அறியாமலோ சில தூசிகள், சில கரைகள் வந்து ஒட்டி கொள்ளக்கூடும். எல்லாருடைய வாழ்க்கையில வந்து ஒட்டும். அதை உடனடியாக தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படும்படியாக நம்மளை ஒப்பு கொடுத்து சரிப்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய பாவத்தை மறைக்க கூடாது. அப்படி மறைக்கிறவர்களை ஆண்டவர் கண்டிப்பாக அவங்கள வந்து குற்றமற்றவர்களாக விடமாட்டார். கண்டிப்பாக அவங்க அதை வந்து கடைசி வரைக்கும் அதை அறிக்கை செய்யாம அதை மறைத்தே வைத்திருப்பாங்கள். ஆனா கண்டிப்பாக அதற்குரிய தண்டனை வரும் என்பதை இங்கே நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அனனியா சப்பீரா செய்த தப்பு அதானே. பேதுரு கேட்கிறாரு, எப்பா என்னம்மா கிரயத்தை எவ்வளவு தான் விட்டீங்களா? ஆமாங்க. என்ன உள்ள சம்பவம் என்னவோ, என்ன நடந்துச்சோ அதை வந்து மறைக்காம சொல்லி இருக்கணும். அவங்க அதை மறைக்கிறார்கள். அனனியா சப்பிராள் செய்த காரியம் என்ன? அனனியாவும் சப்பிராளும் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்கள் அது சொல்லி இருக்கு. வாசிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அந்த 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போமாக. அனனியா என்னும் பேருள்ள ஒருவன் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும்
தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் ஒரு கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன் அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். வாசிங்க வாசிங்க. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. சரி, இப்படியாக கீழே பாத்தீங்கன்னா சப்புராளுக்கும் அதே கதிதான். கிரயத்தை இவ்வளவுக்கு தான் விட்டீங்களா கேட்கிறார். ஆமா அப்படின்னு போய் சொல்றாங்க. அப்போ பாவத்தை மறைக்கிற தன்மை இருந்தால் கண்டிப்பாக அப்படிப்பட்டவங்களை, குற்றவாளிகளை குற்றமற்றவர்களாக தேவன் விடவே மாட்டார், விடவே மாட்டார். விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ஆபிரகாம், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்ம ஒருவராகிலும் விளையாடக்கூடாது. நம்முடைய தேவன் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர் அவர். தப்பு வந்துருச்சா, தடுமாற்றம் வந்துருச்சா, மறைக்காம போய் அவர் காலை போய் பிடிச்சிருங்க, அவர் கையில போய் விழுந்துருங்க. அவர் என்ன செய்யணுமோ செய்யட்டும், அவர் கையில போய் விழுந்துருவோம். அதை விட்டுட்டு பாவத்தை மறைக்க கூடாது. நீதிமொழிகள் 28:13 தெளிவா சொல்லியிருக்கு, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி இருக்கிறதை நாம் படிக்கிறோம். ஆகவே பாவத்தை மறைக்க கூடாது. பாவத்தை மறைக்கிற அனுபவம் இருக்குமானா, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய குறைகளை, குற்றங்களை மறைக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானா, அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தா சொல்றாரு, குற்றவாளியா இருக்கிற ஒன்ன நான் குற்றமற்றவனாக நான் விடமாட்டேன். நீ அறிக்கை செய்து என் சமூகத்தில் வந்து விழுந்துட்டேனா நீ தப்பிக்கலாம், உனக்கு தண்டனை இல்லை என்பதை இங்கே சொல்லுகிறார். இரண்டாவதாக இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, சங்கீதம் 19வது சங்கீதத்தில் அதனுடைய 14வது வசனத்தை படிக்கும்போது, சங்கீதம் 19 அதனுடைய 14வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க தெளிவாக சொல்லியிருக்கு. வாசிங்க 19ஆம் சங்கீதம் அதனுடைய என் கண்மலையும் 12 இருந்து படிங்க. 12 இருந்து. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்போ திரும்ப வந்த வசந்த வாசிங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்போ உணர்வற்ற தன்மை. யாரை ஆண்டவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டேன்னு சொல்றாரு? இது யாரு? உணர்வற்றவர்கள். தாங்கள் செய்த அந்த தவறை குறித்து, தப்பை குறித்து, அந்த பாவத்தை குறித்து எந்த விதமான உணர்வும் இல்லாமல் இருக்கிறார்களே, அவங்கள கண்டிப்பா ஆண்டவர் அந்த அப்படிப்பட்டவங்களை குற்றமற்றவர்களாக கர்த்தர் விடவே மாட்டார். அவர்கள் செய்த அந்த குற்றத்துக்குரியதான அந்த தண்டனையை அவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அப்போ உணர்வு ரொம்ப முக்கியம். எப்பயுமே நம்ம உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு தவறு வந்தாலும், ஒரு வார்த்தை நம்ம பதறி பேசிட்டாலும், ஒரு காரியம் நமக்கு ஒரு சிந்தையில ஒரு தவறா வந்துட்டாலும் அதை குறித்த ஒரு உணர்வு, ஐயோ இது எனக்கு வேண்டாம், எனக்கு வருதே, இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஒரு உணர்வு நமக்கு ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. உணர்வை இழந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில இருள் வந்துடும். ரோமர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை படிக்கும்போது, ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும்
ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்ததுன்னு படிக்கிறோம். சவுல் தாவீது இவங்க ரெண்டு பேரை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சவுல் செய்த பாவத்தை விட தாவீது செய்த பாவம் பயங்கரம். பிரமாணத்தில் 2 பிரமாணத்தை மீறிட்டார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, 2 பிரமாணத்தை மீறினவர் இந்த தாவீது. தாவீதுடைய பாவத்தோடு ஒப்பிடும்போது ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார், சவுலுடைய பாவம்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் கர்த்தர் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு. என் தாசனாகிய தாவீதுன்னு அடிக்கடி சொல்லுகிறார். அந்த உரியாவுடைய சங்கதியை தவிர வேற ஒண்ணுத்திலையும் அவன் எனக்கு விரோதமா எழும்பவே இல்லை. அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தொடங்குகிற தாவீதுடைய வரலாறு, தாவீதுடைய பெயர், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வரைக்கும் தாவீதுடைய பெயர் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு ஆண்டவர் தாவீதை கனப்படுத்தி இருக்கிறார். காரணம் என்ன? தாவீது மகாபரிசுத்தவானா? இல்ல, தாவீதும் தடுமாறினவர் தான். ஆனால் நடந்த காரியம் என்ன? தாவீதுக்கு உணர்வுள்ள இருதயம் இருந்தது. சவுலுக்கு அந்த உணர்வு இல்லை. அதுதான் காரணம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு தேவை. ஒரு காரியம் வந்துச்சுன்னா உடனே நம்மை தாழ்த்தி உணர்ந்து, ஐயா எனக்கு நீங்க தான்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். ஆமா, அவங்க பண்ணாதா இவங்க பண்ணாதா, நான் என்ன பெருசா பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடவே மாட்டார். ஆகவேதான் பழைய காலத்துல இப்படி ஒரு பாட்டு பாடுவாங்க. தாவீதரசனை போல் தன்னை தாழ்த்தும் மனாசேயை போல், தாவி மனுஷியை போல் மனம் பதைத்த பேதுரு போல், தேவனு கேட்காத தீமை செய்தேன் என்று, தேவனு கேட்காத தீமை செய்தேன் என்று கூவி புலம்பு நல்லாவியின் சொற்படி குணப்படு பாவி. தேவ கோபம் வரும் தேவி, இப்போ குணப்படு பாவி. இன்னொரு முறை கூட, தாவீதரசனை போல் தன்னை தாழ்த்தும் மனாசேயை போல், பாவி மனுஷியை போல் மனம் பதைத்த பேதுரு போல், தேவனு கேட்காத தீமை செய்தேன் என்று, தேவனு கேட்காத தீமை செய்தேன் என்று கூவி புலம்பு நல்லாவியின் சொற்படி குணப்படு பாவி. தேவ கோபம் வரும் தேவி, இப்போ குணப்படு பாவி. அந்த தாவீதரசனை போல, தன்னை தாழ்த்திருந்த மனாசேயை போல, பாவி மனுஷியை போல நீ உணர்வுள்ளவனாக நம்மளை தாழ்த்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த உணர்வு நம்மளை விட்டு போயிருச்சுன்னா குற்றவாளியை குற்றமற்றவனாக கர்த்தர் விட மாட்டார். பிரதர் சிஸ்டர், இந்த உலகத்துல பொண்ணை வெள்ளி சம்பாதிக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. உணர்வுள்ள இருதயம் இருக்குதா, நீங்க பிழைத்து கொண்டீங்கன்னு அர்த்தம். நீங்க வாழ்ந்துருவீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களை ஆண்டவர் எந்த நிலையில கைவிட மாட்டார். நம்ம உணர்வுள்ளவர்கள், உணர்வுள்ளவங்களா நம்ம இருக்கணும். உணர்வுள்ளவங்களா இருக்கணும். பன்னிக்குட்டிக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆட்டுக்குட்டிக்கு தான் விழுந்தது சாக்கடைன்னு தெரிஞ்சு அது கதறும். பன்னிக்குட்டிக்கு தான் விழுந்தது சாக்கடைனே தெரியாது, சந்தோஷமா அதுல பொறலும்.
பிரதர் சிஸ்டர், நீங்களும் நானும் அந்த சாக்கடைக்குள்ள விழுந்துட்டோம் நினைச்சு கதறி வெளியே வருகிற கூட்டமா இல்ல புரளுகிற கூட்டமா? கதறுகிற கூட்டமா இருந்தா நம்மை கர்த்தர் தூக்கி எடுப்பார். புரளுகிற கூட்டமா இருந்தா குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டார். மூன்றாவதாக, அதே இந்த சங்கீதம் 19:12 படிக்கும்போது, 12-13 வசனங்களை படிக்கும்போது மூன்றாவது ஒரு தன்மையை நம்ம பார்க்கிறோம். வாசிங்க சங்கீதம் 19:12-13 வசனம். வாசிங்க சங்கீதம் 19:12-13 வசனங்களை படிக்கும்போது, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி அருளும். மூணாவது துணிகரம். ஒன்னு பாவத்தை மறைப்பது, இரண்டாவது உணர்வற்ற தன்மை, மூன்றாவது துணிகரம். துணிகரமாக இது செய்யறது தப்பு, இதனுடைய பின் விளைவுகள் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி துணிகரமாய் செய்கிறவர்களை கண்டிப்பாக குற்றவாளியை குற்றமற்றவனாக தேவன் விடமாட்டார் அப்படிங்கிறத நம்ம படித்துக் கொள்கிறோம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் துணிகரம் மட்டும் வந்துடவே கூடாது. ஒருபோதும் நாம் துணிகரத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் துணிகரம் வரக்கூடாது. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்ல, துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் துணிகரம் வேண்டாம். துணிகரமான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இஸ்ரேலுடைய ராஜ்யம் ரெண்டாக பிரிந்த போது இந்த வடக்கு ராஜ்யத்தில் இருந்த ராஜாக்களில் அநேகர் துணிகரக்காரர்களாகவே இருந்து விட்டார்கள். தேவனுக்கு விரோதமா துணிகரமாக பாவங்களை செய்து விட்டார்கள். துணிகரமா, தவறென்று தெரிந்தும் கூட தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்பி பின் விளைவுகளை கர்த்தர் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். பின் விளைவுகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார், எச்சரிக்கிறார். எலியா, எலிசா போன்ற மனிதர்களை, தேவ மனிதர்களை அனுப்பி, தீர்க்கதரிசிகளை அனுப்பி அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து, நான் தான் இந்த யெகோவா தேவனாகிய நான் தான்ப்பா உங்க தேவன் என்பதை கர்த்தர் காண்பிக்கிறார், நிரூபிக்கிறார். ஆனாலும் துணிகரமாய் இருக்கிறார்கள். விளைவு என்ன? ரொம்ப சீக்கிரமாக அடிமைத்தனத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு பரிதாப நிலைமை வந்துவிட்டது. நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நாம் துணிகரத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. யூதா நிருபத்தில் ஒரே ஒரு அதிகாரம் உள்ள அந்த நிருபம், அதனுடைய 13-14 வசனங்கள்ல இந்த துணிகரக்காரரை பற்றி தான் சொல்லியிருக்கு. யூதா நிருபம் அதனுடைய 13-14 வசனத்தை படிக்கும்போது, வாசிங்க. தங்கள் அவமானங்களையும் 12 படிக்க, 12 இவர்கள் உங்கள் அன்பின் விருந்தாளிகளும் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளாக அடிப்புரண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உயர்ந்த கனியற்ற இரண்டு தரம் செத்த வேரற்ற மரங்களும் தங்கள் அவமானங்களையும். போதும். அவர்கள் கனியற்ற மரம், 2 தரம் செத்து வேரற்ற கனி கொடுக்க முடியாத மரங்களை போல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் இங்கே சொல்லி இருக்கு. ஆகவே அருமையானவர்களே, அருமையான தேவ ஜனமே, சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் ஒருபோதும் இந்த துணிகரத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது.
துணிகரம் நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. துணிகரம் நமக்கு வேண்டாம். துணிகரக்காரருக்கு கர்த்தர் ஒருபோதும் துணை நிற்கவே மாட்டார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு நொறுங்குண்ட இருதயம்தான் நமக்கு இருக்கணும். ஐயா, நான் இருக்கிறது உங்க கிருபப்பா, இன்னும் எனக்கு உங்க கிருபை தான் எனக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஆகவேதான் நம்ம பாடுகிறோம், மண்ணான மனிதனான் என்னால் ஏதுமாகுமா, மண்ணான மனிதனான் என்னால் ஏதுமாகுமா, உம் பிள்ளையாய் நான் வாழ கூடுமா, உம் பிள்ளையாய் நான் வாழ கூடுமா, ஆவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, பொய்யான வாழ்விது, பொய்யான வாழ்விது ஆகுமா, பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா, நீர் என்னை பயன்படுத்த கூடுமா, நீர் என்னை பயன்படுத்த கூடுமா, ஆவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, ஆவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே, என் இயேசுவா வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, என் இயேசுவா வழி சத்தியமே. ஒரு நொறுங்குண்ட இருதயம் தான் நமக்கு இருக்கணும். துணிகரம் வாழ்க்கையில வந்துவிடவே கூடாது என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொடுக்கிறோம். நான்காவது, குற்றவாளியை நான் குற்றமற்றவனாக விடமாட்டேன்னு சொல்றாரே, யாருக்கு அப்படி நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை படிக்கும்போது, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை படித்தால் அதுல தெளிவாக யாக்கோபு அங்கே அவர் பேசுகிறார். அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே. பெருமை, யாருடைய வாழ்க்கையில நான் என்கிற பெருமை இருக்கிறதோ அவங்கள கண்டிப்பா ஆண்டவர் குற்றமற்றவனாக விடவே மாட்டார். நான் இப்படி, நான் அப்படி, நான் இப்படி பண்ணிடுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், நான் பரிசுத்தமா வாழ்ந்துருவேன், நான் ஆண்டவருக்கு பிரியமானவர், ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் ஏதோ இப்படியே நான் சாதிச்சு காட்டுறேன் பாருங்க, நான் இருந்துருவோம் பாருங்க. பெருமை. நாங்களாம் ரொம்ப உன்னதத்தில் இருக்கோம், நாங்களாம் ரொம்ப ஆவிக்குரியவங்க, நாங்களாம் விழவே மாட்டோம். நாங்கெல்லாம் ஒரு ஈயெறும்பு கூட நாங்க துரோகம் பண்ணதில்லை இப்படிலாம் பேசுவாங்க பாருங்க. என் ரத்தத்திலேயே இந்த குணம் இல்லை. ஆதாமுக்கு அப்புறம், ஆதாம் பாவம் செய்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பாவி அக்கிரமக்காரன்னு வேதம் தெளிவா சொல்லிடுச்சு. என்ன ஓ ரத்தம் மட்டும் என்ன சுத்தமுள்ள ரத்தமா, பியூர் பிளட்டா? இன்னைக்கு அப்படிலாம் பேசுற நிறைய பேரை நான் கேட்டிருக்கேன்.
நிறைய பேர் அவங்க பேசின வார்த்தைகளை நான் கேட்டிருக்கேன். என் ரத்தத்தில் கூட இந்த சுபாவம் இல்லை. அடேப்பா, அந்த மாதிரி ஆட்களுக்கு பரலோகத்தில் இடமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இயேசுவின் ரத்தம் தேவையே இல்லை. அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் பாவிகளும் அக்கிரமக்காரருமாய் இருந்தவர்கள். நம்மளை கர்த்தர் கிருபையாக மன்னித்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய அன்பினாலே நம்மை நிலை நிற்க வைத்திருக்கிறார். அதனால பெருமை நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. இந்த பெருமை இருந்துச்சுன்னா மற்றவங்களை அற்பமா என்ன தோன்றும். வாழ்க்கையில் தவறினவர்கள், தடுமாறினவங்க, அவங்களெல்லாம் அற்பமா எண்ணுவாங்க பெருமை உள்ளவர்கள். ஒருபோதும் அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருபோதும் இந்த பெருமைக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. நான் அல்ல, நான் இல்லை, என்னால ஒண்ணும் முடியாது, என் கிறிஸ்துதான், அவரால் தான் என்கிற ஒரு அறிக்கை இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். அவ்வளோ பெரிய பவுல் பாருங்க, ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தில் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு ரொம்ப அழகா சொல்றாரு. ரோமர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 7:24. நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் இன்று, இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார், யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படி சொல்லிட்டு 8ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்துல படிக்கும் போது தெளிவா சொல்றாரு பாருங்க. 8ஆம் அதிகாரம், கிறிஸ்து இயேசுவினாலே, கிறிஸ்து இயேசுவினாலே, என்னால இல்ல, ஒண்ணு முடியாது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளில் நின்று பிரமாணத்தில் என்று விடுதலையாக்கிற்று. என்னை பாவ மரணம் என்கிற பிரமாணத்தில் நின்று என்னை விடுதலையாக்கிற்று. பெருமை, நான் அந்த பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பெருமைக்கு இடம் கொடுத்து நம்மளோட கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவா இருக்கிற மாதிரி தெரிவாங்க சிலர். ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள், சில விழுகைகள் வந்திருக்கலாம். அதை பார்த்து நம்ம அவங்களை அற்பமா எண்ணிக்கொண்டு அப்படி நடந்தால் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடமாட்டேன்னு சொல்லுகிற ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை விட மாட்டார். பெருமை இருந்துச்சுன்னா மற்றவங்களை அற்பமா என்றது மட்டும் இல்லாமல் யாருக்கும் அவங்க அடங்க மாட்டாங்க. பெருமை உள்ளவர்கள் அவங்க யாருக்குமே அடங்க மாட்டாங்க, அவங்கள அடக்கவே முடியாது. 2 நாளாகமத்தில் 26ஆம் அதிகாரமா இருக்கும்னு நினைக்கிறேன். 26ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உசியா, ஆண்டவரே அவ்வளவு அழகாக உயர்த்தின, ஆண்டவரால் உயர்த்தப்பட்ட ஒரு ராஜா இந்த உசியா ராஜா. ஆனா பாருங்க, அவருக்கு வந்த கேட பாருங்க. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 16 இருந்து படிக்கும்போது வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 16 இருந்து படிக்கும்போது, அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, பாருங்க பெருமை, அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலியாகிய 80 பேர் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லாபித்தது என்றார்கள். இப்படி பெருமை இருந்ததுனால யாருக்கும் அடங்காம தூபம் காட்டுறது இவர் கொடுக்கப்பட்ட வேலையே இல்லை. ஆனா அந்த வேலையை அதுல நுழைந்து
செய்கிறார். என்னன்னா ராஜா, அந்த பெருமை. சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் பெருமைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே, நீங்க எல்லாமே என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதப்பா, நான் பரிசுத்தமா வாழ்றதுக்கு என் கல்வியோ என் படிப்போ எதுவுமே உதவாத ஆண்டவரே, நான் இருக்கிறது உங்க கிருபை, உங்க கிருபை தான் எனக்கு வேணும், உங்க கிருபை எனக்கு அளவில்லாம தாங்கப்பா, உங்க கிருபை தான் வேணும். அதை நம்ம உணரணும். ஆகவேதான் பாடுகிறோம், அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே கிரகம் தர வேண்டுமே. தினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. பெருமை வராம இருக்கணும்னா மற்றவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அவங்கள விட நான் எவ்வளவு பரவாயில்ல, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, நான் இப்படிலாம் நான் பண்ணதே கிடையாதுங்க, நான் ரொம்ப டாப்பு, அவங்களோட ஒப்பிடும்போது நான் என்கிட்டலாம் ரொம்ப நான் இப்படிங்க அப்படிங்க. பெருமை நம்மள இயேசுவோட மட்டும்தான் ஒப்பிடணும். ஆண்டவர் இயேசுவோடு ஒப்பிட்டு பார்த்தாதான் நம்ம வண்டவாளம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நம்முடைய பரிசுத்தம் வந்து நிக்குமா? அவருடைய நீதிக்கு முன்பாக நம்முடைய நீதி வந்து நிற்குமானா? நிக்காது. ஆகவே பெருமை, இதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. பெருமை உள்ளவர்களை பற்றி சொல்லும்போது குற்றவாளிகளை, அப்படிப்பட்டவங்களை குற்றமற்றவனாக விடமாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐந்தாவது சுயநீதி. சுயநீதி நம்முடைய வாழ்க்கையில இந்த சுயநீதியை நாம் வைத்துக் கொண்டிருப்போமானால் அப்படிப்பட்டவங்களே ஆண்டவர் வந்து அவங்கள குற்றமற்றவர்களாக அவர் விடுகிறதில்லை. ஏசாயாவில் 65ஆம் அதிகாரத்தில் தெளிவா சொல்லியிருக்கு, உங்க நீதி எல்லாம் அழுக்கான கந்த, உங்க சுயநீதி எல்லாம் அழுக்கான கந்தை அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில சுயநீதிக்கு நம்ம ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. நான் ரொம்ப நல்லவங்க, நான் வந்து இப்படியெல்லாம் நன்மை செய்கிறவங்க, நாங்கள் ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்கிறோங்க, நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் நிறைய ஊழியம் பண்ணுறோங்க, நிறைய பைபிள் வாசிக்கிறோம், நிறைய நாங்கள் ஜெபத்திலே இருப்போம், நாங்கள் உன்னதத்திலேயே தான் இருப்போம், நாங்கள் கீழெல்லாம் இறங்கி வர மாட்டோம், இதெல்லாம் சொல்லவே கூடாது, பேசவே கூடாது. எல்லாம் கிருபை, அவ்வளோதான். சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, உபவாசம் எடுக்கிறது, இதையெல்லாம் மேன்மையாக பேசி கொண்டிருக்க கூடாது. இதெல்லாம் சுயநீதி. அதெல்லாம் கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும், அந்தரங்கத்தில் இருந்தா போதும். சுயநீதிக்காரர்கள். ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த பரிசேயர்கள் எல்லாம் சுயநீதிக்காரர்களாகத்தான் இருந்தார்கள். தங்களுடைய சுயநீதியை தூக்கி பிடித்துக் கொண்டு நாங்க அப்படி, நாங்க இப்படி, நாங்க வேதத்தில் ரொம்ப ஊர்னவங்க. கர்த்தர் அதை தான் உடைச்சார். சுயநீதி. பவுல் பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 அந்த வசனங்களை படிக்கும்போது அந்த சுயநீதியை அவர் வெறுக்கிறார், வேண்டாம் அப்படின்னு சொல்றார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3:8
அதை படிக்கும்போது அது மாத்திரமல்ல, ஆ, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஆ, எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆ, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு ஆ. நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் அதான் முக்கியம். நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல். அப்ப நான் சொல்றதுனால நீங்க நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கணும், பைபிள் வாசிக்காம இருக்கணும், உபவாசிக்காம இருக்கணும் நான் சொல்லல. எல்லாம் செய்யணும், கண்டிப்பா ஜெபிக்கணும், வேதத்தோடு நேரத்தை கண்டிப்பா செலவழிக்கணும், கண்டிப்பா நல்லா உபவாசிக்கணும், புக்கா வேதத்தை படிக்கணும், கர்த்தரோட நல்ல உறவாடணும். ஆனா அதை மேன்மை பாராட்டக்கூடாது. பிரதர், நீங்க உயர்ந்ததனுடைய ரகசியம் என்னங்க? நான் மணிக்கணக்கா பைபிள் வாசிப்பேங்க சொல்லாத, சொல்லக்கூடாது. நீங்க உயர்ந்ததனுடைய ரகசியம் என்னங்க? நான் மணிக்கணக்கா முழங்காலையே நின்று ஜெபிப்பேங்க. நோ, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் தேவனுடைய கிருபைக்குள்ளாக மறைக்கணும். ஏன்னா நம்மளை அதெல்லாம் செய்ய வைத்ததே அவருடைய கிருபை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு நான் கேட்டேன். இப்போ இந்த பாட்டு அடிக்கடி நான் கேட்கிறேன். ரொம்ப சிம்பிளான பாட்டு தான், ரொம்ப நல்லா இருக்கு. உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். ஆமா, கிருபை இல்லாம இதெல்லாம் மேன்மை பாராட்டினா அது வேஸ்ட். இதெல்லாத்தையும் தேவ கிருபைக்குள்ள மறைக்கணும். நமக்கு தெரியணும், இப்படி நம்மளை வேதத்தை வாசிக்கிறது, நம்ம ஜெபிக்கிறது, புக்கா பைபிளை படிக்கிறது, உபவாசிக்கிறது, கர்த்தரோட உறவாடுறது எல்லாமே நம்மளை செய்ய வைக்கிறது எது? கிருபை. நம்மளை ஊழியம் செய்ய வைக்கிறது, பாட வைக்கிறது, பிரசங்கம் பண்ண வைக்கிறது எல்லாம் கிருபை. நம்ம சொந்த பலத்தில் இல்லை. சுயநீதி இருக்கக்கூடாது. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க 2 பேரை நம்ம படிக்கிறோம். தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண வந்த 2 பேர். ஒருத்தன் சுயநீதிக்காரன், ஒருத்தன் தேவ கிருபையை மாத்திரமே நம்பி வருகிறான். ரெண்டு விதமான கூட்டம். வாசிங்க 10ஆம் வசனம், லூக்கா 18:10 லூக்கா 18ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்திலிருந்து படிக்கும்போது, 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனே தேவனே, அவனும் கடவுளை தான் கூப்பிடுறான். கடவுளே, யெகோவா தேவனே, கடவுளே அப்படிதான் கூப்பிடுறான். கடவுளே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உங்களை போலலாம் இல்லாதனால உங்களுக்கு சோத்திரம் சொல்றேன்ப்பா. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். பாருங்க, தன்னையே சொல்றான், தன்னையே உயர்த்தி உயர்த்தி சொல்றான். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இப்படி எல்லாம் ஜெபம் பண்றான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கிருபைய, தேவ கிருபையை மாத்திரம் நம்பி வந்திருக்கிற ஒரு மனுஷன் தூரத்துல நிக்கிறான். தன் கண்களையும் வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டவனாக தேவனே தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். பாவியாகி என் மேல கிருபையாயிருங்கப்பா அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் யெஷுவா சொல்றாரு. அதை முடிக்கும் போது வாசிங்க, அவன் அல்ல. யாரு? அந்த சுயநீதிக்காரன் வந்தானே, நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்தானே, அவன் இல்ல. யார் நீதிமான்? சுயநீதிக்காரன் நீதிமான் ஆக்கப்படல. ஆனால் சொல்ற அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று
உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான், தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அருமையானவர்களே, சுயநீதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக நம்ம எல்லாத்தையும் செய்யறோம், நமக்கு தெரியணும் நான் இல்லைங்க, நான் செய்யல, என்னால செய்யவும் முடியாது. எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை. நான் செய்யறதெல்லாம் அவருடைய கிருபை. அவர் எனக்கு கிருபை கொடுக்கிறார், அவர் என்ன செய்ய வைக்கிறார். இன்னும் சொல்ல போனா எனக்குள்ள இருந்து அவர் தான் செய்கிறாரு. பவுல் சொல்றாரு, நான் எல்லாரை விட அதிகமா நான் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, கிருபை. கிருபையை தான் மேன்மை பாராட்டணும். ஆகவேதான் பாடுகிறோம், உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. நமக்குன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணும் கிடையாது. ஆகவேதான் பாடுகிறோம், நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினதும் உங்க கிருபை, உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினதும் உங்க கிருபை, உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. கைகளை உயர்த்தி, தகுதியில்லா என்னை உயர்த்தினதும் உங்க கிருபை, உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அப்புறம் நம்ம இந்த பக்திக்குரியவர்களாக நம்ம காண்பித்துக் கொள்கிற காரியங்கள், இதெல்லாம் வச்சுட்டுலாம் பெருமை பாராட்டக்கூடாது. இதெல்லாம் நம்ம உயர்த்தி பிடிக்கக்கூடாது, உயர்த்தி சொல்லக்கூடாது. சுயநீதி, சுயநீதிக்கு கர்த்தர் ஒருபோதும் அதுக்கு துணை போக மாட்டார். அப்படிப்பட்டவங்களுடைய குற்றத்தை, அவங்க குற்றவாளியா இருக்கிறாங்கன்னா அவங்கள குற்றமற்றவனாக விட மாட்டார். கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில் குற்றங்கள் வரும். ஆறாவது அனுபவம் என்னன்னா, சாக்கு போக்கு சொல்வது. ஆறாவது கூட்டம் யார்? சாக்கு போக்கு சொல்லுகிறவர்கள், போக்கு சொல்றவங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்களை படிக்கும்போது, ரோமர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, வாசிங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. சொல்றாரு, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ குற்றமற்றவனாக தீர்க்கிறவைகள் எவைகளோ, நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். அதனால போக்கு சொல்றது, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தப்பு வந்துருச்சுங்க, இதுக்கு முழுக்க 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 நான் தான் காரணம்னு சொல்றவங்களை கர்த்தர் மன்னிப்பார், அவங்கள மகிமையாக உயர்த்துவார். ஆமென். அதை விட்டுட்டு இந்த பிசாசு தான் காரணம், அவன் சொல்லுவான், எப்பா நான் அந்த பக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நான் அந்த பக்கம் போய் ஏகப்பட்ட நாள் ஆச்சா, என்னையே சொல்றாங்க, என்னங்க பண்றது? எப்ப பார்த்தாலும் இந்த பேயையே சொல்லி கொண்டிருப்பது, பேய் தான் காரணம். சிலர் அந்த குறிக்கப்பட்ட நபர் தான் காரணம், அவங்க அப்படி பண்ணாங்க, நானும் இப்படி பண்ணேன், அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம்.
அல்லது அந்த குறிக்கப்பட்ட சூழ்நிலை காரணம், எதையுமே சொல்லக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு தப்பு வந்துருச்சா அதுக்கு முழுக்க முழுக்க ஆண்டவரே நான் தாயா காரணம், அதனுடைய ஃபுல் ரெஸ்பான்ஸ் நான் தான். நான் நினைச்சிருந்தா நான் அங்கிருந்து நான் வெளியே வந்திருக்கலாம், நான் நினைச்சிருந்தா அது வேண்டான்னு உதறி இருக்கலாம், நான் நினைச்சிருந்தா அதை விட்டு விலகி வந்திருக்கலாம். ஸோ எனக்கு அதில் விருப்பம் இருந்திருக்கு, நான் தான் காரணம் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு தேவை. கோபப்படுறதுக்கு நீ தான் காரணம், நான் தான் காரணம், நீ எனக்கு இப்படி பண்ணாம இருந்தா எனக்கு கோபமே வந்திருக்காது. இதெல்லாம் சாக்கு போக்கு சொல்கிற அனுபவம். ஆதி மனிதனாகிய ஆதாம் இடத்துல கர்த்தர் இந்த போக்கு சொல்லாம அவன் தன்னுடைய குற்றத்தை உள்ளபடி சொல்லுவான் அப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்த்தார். பாருங்க, ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலிருந்து படிக்கும்போது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அயேக்கா எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஆண்டவர் கேட்கிறாரு, நான் விளக்கின மரத்தின் கனியை சாப்பிட்டியா? ஆமா ஆண்டவரே சாப்பிட்டேன் அப்படின்னா முடிஞ்சிருக்கும் கதை. ஆமாங்க ஆண்டவரே நான் தாயான்னு போய் காலில் விழுந்திருந்தா சூழ்நிலையே வேற. அவன் பாருங்க, அவன் என்ன சொல்றான், சாக்கு போக்கு சொல்றான், அவர் மேலேயே திருப்புறான். மனுஷன் பயங்கரமான ஆளு, தப்பு பண்ணிட்டு பழிய கடவுள் மேலேயே போடுறவன். அன்னைக்கு இல்லை, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இது நடக்குது. ஏன் எனக்கு கடவுள் இப்படி செஞ்சாரு, ஏன் இப்படி பண்ணாரு, ஏன் அவர் நினைச்சிருந்தா என்ன தடுத்துருக்கலாம், ஏங்க தடுக்கணும், ஏன் தடுக்கணும்? உன்னை உண்மை என்னன்னா கடவுள் தடுத்தார், தடுக்க தான் செஞ்சார். அதை மீறி தான் இவங்க செஞ்சாங்க, இந்த பாவத்தை செய்தாங்க. என்ன செய்யணும்? நான் தான் ஆண்டவரே காரணம்னு காலில் விழுந்திருக்கணும், விழலை. சொல்றா பாருங்க, அவன் சொல்றான் பாருங்க. ஆதாம் படிங்க. அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்ரீயானவளே அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். நீங்களும் நான் இப்படி தடுமாறினதுக்கு, இப்படி விழுந்ததுக்கு காரணம் நீங்களும் என் கூட ஒரு பெண்ணை தந்தீங்களே, நீங்களும் அவளும் தான் காரணம். அதனால தான் நான் தப்பு செஞ்சேன். ஸோ நான் டைரக்டா காரணம் கிடையாது, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். கர்த்தர் அவர்களை ஏதேனை விட்டு, மகிழ்ச்சிகரமான இடத்தை விட்டு வெளியே துரத்திட்டார். பிரதர் சிஸ்டர், சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் போக்கு சொல்லுகிற அனுபவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம். நீ விழுந்தையா, நீ விழுந்ததுக்கு நீ காரணம்னு சொல்லு. நான் விழுந்ததுக்கு நான் தான் காரணம்னு நான் சொல்லணும். சொன்னாதான் கிருபை கிடைக்கும், ஒத்துக்கொண்டாதான் கிருபை கிடைக்கும், அதை உணர்ந்தாதான் கிருபை கிடைக்கும். பேய் இல்லை மனுஷங்க, அவங்க காரணம் இவங்க காரணம், அவங்க மட்டும் எனக்கு அப்படி இல்லைன்னா நான் இப்படி கரெக்டாக இருந்திருப்பேன், அவங்க அப்படி கரெக்டாக இல்லை, அவங்க வரலன்னா நீ தப்பு விழுந்து தான் இருப்ப. ஆகவே அருமையானவர்களே, போக்கு சொல்லக்கூடாது, மற்றவங்க மேலே பழிய போடக்கூடாது. நான் தான்ப்பா காரணம், ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல, நான் தாயா காரணம், நான் தான் காரணம், என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க, நான் தான் தடுமாறிட்டேன் சொல்லணும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே
வேதாகமத்தில் ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு சுபாவம் என்ன? அவர் நாத்தான் அந்த ஓமையை சொன்ன உடனே, எப்பா ஒருத்தன் இப்படி என்ன பண்ணிட்டான்னா, ஒரு ஆட்டுக்குட்டிய அவனுடைய ஆட்டுக்குட்டி எடுத்து சமைச்சு கொடுத்துட்டான்பா. யார் அவன்? தாவீதுக்கு ஒரே கோபம் வருது. நீதான் அந்த மனுஷன் சொன்ன உடனே காலில் சரண்டர் ஆயிட்டாரு. அப்படியே காலில் விழுந்துட்டாரு. ஐயா, நான் பாவம் செய்தேன். ஏன் அவன் ஏன் அவ கவனமா இருந்திருக்கலாம்ல, அவ அப்படி இருந்திருக்கலாம்ல. ஆனா சொல்லல, நான் தாயா காரணம். பச்சைபால் மேல தூக்கி பழிய போடல தாவீது. அதே மாதிரிதான் பேதுரு மறுதளித்தது உண்மை, சபிக்கவும் சத்தியம் பண்ணினார்னு போட்டிருக்கு. அதாவது ஆண்டவர் இயேசுவை மரியாதை இல்லாமல்லாம் பேசின ஒரு மனிதன் பேதுரு. ஆனா அந்த வேலைக்காரி இப்படி கேட்டா, அவதான் என்ன இப்படி பண்ணிட்டா, அவளாலதான் இப்படி பண்ணிட்டேன், நான் அப்படி சொன்னேன், அப்படி சொல்லல. ஆண்டவர் இயேசு அப்படி திரும்பி பார்த்த உடனே மனங்கசந்து அழுதார். நான் தான்ப்பா காரணம். அருமையான சகோதர சகோதரிகளே, குற்றவாளியை குற்றமற்றவனாக கர்த்தர் விடமாட்டார். யாருக்கு? தான் செய்த தப்ப நான் தான் அதுக்கு காரணம், வேற யாரும் அதுக்கு காரணம் இல்லை. அவங்க காரணம், இவங்க காரணம் யாரும் இல்லை, நான் தான் அதனுடைய ஃபுல் ரெஸ்பான்ஸ், நான் தான் அப்படின்னு தன்னை முற்றிலுமாக தாழ்த்துகிறவர்களை ஒருபோதும் கர்த்தர் கைவிட மாட்டார். அவங்களை உயர்த்துவார். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்க பரிசுத்தம் ஆவாங்க, அவங்க ஜீவியம் பரலோகத்துக்கு ஆயத்தமான ஜீவியமா மாறும். கர்த்தரே அதை செய்வார். அதை விட்டுட்டு மனுஷர் மேல பழி போடக்கூடாது. அவங்க இவங்க சொல்லக்கூடாது. கர்த்தர் நல்லவர். நம்மளை தாழ்த்துவோம், ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோம். குற்றவாளியை குற்றமற்றவனாக நான் விட மாட்டேன். போக்கு சொல்லுகிறவர்கள், சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு சூழ்நிலைகளை, பிசாச, மனிதர்களை காரணம் காட்டி கொண்டிருக்கிறவர்கள், அவங்கள கர்த்தர் கண்டிப்பா குற்றவாளிகளை குற்றமற்றவர்களாக விடமாட்டார். அதற்கு பதிலாக தன்னை தாழ்த்தி, நான் தான் ஆண்டவரே, உங்க கையில நான் விழுந்துடுறேன்ப்பா, நான் தான் ஆண்டவரே இதுக்கு காரணம், இந்த சம்பவம், இந்த குறிக்கப்பட்ட சம்பவம் நடந்ததுக்கு அது தப்பு முழுக்க முழுக்க ஏன் மேல என்று சொல்லுகிறவர்களை நிச்சயமா கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். தாவீதை உயர்த்தினாரே, பேதுருவை கர்த்தர் உயர்த்தினாரே, கைவிடலையே. நம்மளையும் கர்த்தர் உயர்த்துவார். சரணடைஞ்சிடணும். கடந்த சில நாட்களாக ஒரு மெசேஜ் யூடியூப்ல இருக்கு. அருமையான சபையார், இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்க, உங்களுக்கு நேரம் இருந்தா கண்டிப்பா நேரத்தை ஒதுக்கி அந்த செய்தியை பாருங்க. கடந்தக்குரிய ஜோஷுவா எஸ்டோ என்கிற ஐயா அவங்க அந்த செய்தியை பேசியிருக்காங்க. போராடாதே, சரணடைந்து விடு, அவ்வளவுதான். போராடாத. நீ உன் மாம்சத்துல போராடினா தோற்றுதான் போவ. சரணடைஞ்சிரு. ஆண்டவரே, என்னால முடியாது, நீங்க இல்லைன்னா என்னால ஒன்னும் செய்ய முடியாதப்பா. இப்படி போக்கு சொல்லுகிறவர்களை கர்த்தர் குற்றவாளிகளாக குற்றமற்றவர்களாக விடமாட்டார். கடைசியாக 7வது ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 20, 21 வசனங்களை படிக்கும்போது, ரோமர் 1ஆம் அதிகாரம் 20 நம்ம படிக்கும்போது, வாசியுங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து. ரோமர் 1:20 முதல் இருக்கிற வசனங்களை படிக்கும்போது, எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய 21 வாசி. 21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி
பைத்தியக்காரராகி ஆ, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை ஆ, அழிவுள்ள மனுஷர்கள், ஆ. பறவைகள், மிருகங்கள், ஆ. ஊர் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் ஆ. தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஆ. ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களையும் அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனே ஒப்பு கொடுத்துட்டாராம். யாரு? தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமல் அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறவர்களை தேவனே அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. குற்றவாளியை நான் குற்றமற்றவனாக விடமாட்டேன்னு சொல்றாரு. யாருக்கு? பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு எனக்கும் இல்ல. தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் அவரை ஸ்தோத்திரம் பண்ணாம அவரை துதிக்காம அவரை ஆராதிக்காம அவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற யாரையாவது இல்ல வேற எதையாவது வைக்கிறவர்களை தேவனே அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாராம். கண்டிப்பாக நீங்களும் நானும் இந்த கூட்டத்தில் இருக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், நம்முடைய ஜீவியத்தில் எது எப்படி ஆனாலும், கர்த்தரை துதிப்பதையோ ஆண்டவரை ஆராதிப்பதையோ ஆண்டவரோடு உறவாடுகிறதையோ விட்டுவிடவே கூடாது. நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கணும், கர்த்தரோடு உறவாடணும். அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் புறம்பே தள்ளுகிறது இல்லை, கைவிட மாட்டார். ஆனா தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் அவரை ஸ்தோத்தரியாமல் அவரோடு உறவாடாமல் அவரை ஆராதிக்காமல் அவரை வைக்கிற இடத்துல மற்ற காரியங்களை வைக்கிறவர்கள் அவங்களை கர்த்தரே அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாராம். அவர்களை குற்றமற்றவர்களாக கர்த்தர் விட மாட்டார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐயா அம்மா, சகோதர சகோதரிகளே, இந்த சத்தத்தை கேட்கிற யாரானாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் ஒருபோதும் இப்ப நம்ம படித்த இந்த 7 விதமான கூட்டத்தார்ல எந்த ஒரு கூட்டத்திலையும் நம்ம இருக்கக்கூடாது. பாவத்தை மறைக்கிறவர்கள், அடுத்தது உணர்வில்லாம இருக்கிறவங்க, துணிகரமா இருக்கிறவங்க, பெருமைக்காரர்கள், சுயநீதிக்காரர்கள், அடுத்தது சாக்கு போக்கு சொல்கிறவர்கள், மற்றவங்க மேல படிய போடுவாங்க. எல்லாத்துக்கும் மேல கர்த்தரை துதிக்காதவர்கள். இந்த குரூப்ல எதுலையுமே நம்ம இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவர் சமூகத்தில், அப்பா உங்களை இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாது, நீங்க தான் என்னுடைய திராட்சை செடி, நான் வந்து உங்களை தான்ப்பா நான் நினைச்சிருப்பேன், உங்களை விட்டு நான் பிரிஞ்சு நான் எங்க போக முடியும், எங்க போய் நான் வாழ முடியும்? ஆண்டவர் யெஷுவா சொன்னார், யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதை சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 15:5 படிக்கும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்றார் பாருங்க, நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒன்றும் செய்ய முடியாது. என்னை எல்லாம் உங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவரே சொல்லிட்டார். என்ன அர்த்தம்? என்ன பிடிச்சுக்கோ, என்னோட நீ நெருங்கி இரு, என்னை பற்றிக்கொள். செடி, அந்த செடியோடு எப்படி கொடி இணைஞ்சிருக்கிறது போல என்னை விட்டு நீ பிரியாம இரு. நீ செய்ய வேண்டியது அவ்வளவுதான். ஒரு தேவ மனிதர் சொல்றாரு, நீ ஆண்டவரோட எசைஞ்சிரு, அவர் அசைய வைப்பார், அசைவுகளை அவர் உண்டாக்குவார். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரோட எசைஞ்சிருக்கோம்? கர்த்தரோடு நம்ம இசைந்திருக்கிறோமா? அதே போல ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு,
ஆண்டவரை நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கு, ஆண்டவரை நாடுகிற ஒரு கூட்டம் இருக்கு. நம்புகிற கூட்டம்னா யாரு? அவரை வெறும் கிவ்வரா பார்க்கிறவங்க, கொடுக்கிறவர். எனக்கு இது வேணும், அது வேணும், சோறு வேணும், குழம்பு வேணும், சாப்பாடு வேணும், கறி வேணும், கார் வேணும், பங்களா வேணும், பணம் வேணும், இதுக்காக. ஆனா ஆண்டவரை நாடுகிற ஒரு குரூப் இருக்கு. அவங்க வந்து வெறும் ஆண்டவரை கிவ்வரா பார்க்கிற கூட்டம் இல்ல, ஆண்டவரை லவ்வரா பார்க்கிற கூட்டம். ஆமென். அந்த கூட்டத்தை தான் நீங்கள் நானும் இருக்கணும். அவங்க எப்படின்னா, ஆண்டவர்களை கொடுத்தாலும் சரி, கொடுக்காம போனாலும் சரி, இது நடந்தாலும் சரி, நடக்காம போனாலும் சரி, உங்களை விட்டு நாங்க பிரிய மாட்டோம் ஆண்டவரே. அவங்க சொல்லுவாங்க, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. அவங்க அறிக்கைதான், திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன், மிகுந்த மிகுந்த கனி கொடுப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன், உம் சீடனாயிருப்பேன், நான் உம் சீடனாயிருப்பேன், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா 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 இசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா 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 இசையா. செடியோடு கொடி நிலைத்திருப்பது போல நம்ம எசைஞ்சு இருக்கிறதா நம்ம வேலை. எங்கெங்கெங்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில அசைவை உண்டாக்கணுமோ அதை அவர் செய்வார். அவரோட இணைந்து 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 கடைசியில அவருடைய வருகை வரைக்கும் இணைந்திருந்து ஆண்டவர் இயேசு வரும்போது அவரை சந்திக்க நம்ம ஆயத்தப்படணும். பிரதர் சிஸ்டர், நீங்களும் நானும் குற்றவாளிகளாக அல்ல, நீங்களும் நானும் நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, ஆண்டவரின் பொன்முகத்தை தரிசிக்கும்படியாக நம்ம அர்ப்பணிப்போமாக. 2 வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபித்து முடிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்தை படிக்கும்போது, மத்தேயு 13:45, மேலும் பரலோக ராஜ்யம் இல்ல, நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்தில் 43. 43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல் பிரகாசிப்பார்கள். நீதிமான்களாக நீங்களும் நானும், குற்றவாளிகளாக அல்ல. தேவன் நம்மளை அப்படி வைக்கணும்னு விரும்பல. உங்களை என்னை ஆண்டவர் அப்படி பார்க்கல. நம்மளை நீதிமான்களாக பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிக்க பண்ணும்படியாக அவர் சித்தமுடையவராக இருக்கிறார். அடுத்து எபிரேயர் 12:14, 12:14 அங்க படிக்கும்போது வாசிக்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நீங்கள் நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து, நீதிமான்களாய் மட்டுமல்ல, பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரின் பொன்முகத்தை தரிசிக்கும்படியான பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். உங்களை என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் யார்? குற்றவாளியை, அதாவது இந்த 7 விதமான தேவனுக்கு பிடிக்காத, ஆண்டவர் யெஷுவாவுக்கு பிடிக்காத இந்த 7 விதமான தன்மைகளை உடையவர்களை அவங்கள வந்து குற்றமற்றவங்களாக அவர் விடமாட்டாராம். அதே நேரத்தில்
அவருக்கு பிடிச்ச மாதிரி நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு கதின்னு சொல்லி வாழ்றவங்களை கண்டிப்பா நீதிமான்களாக மாற்றுவது மட்டுமல்ல, அவங்கள பரிசுத்தமாக்கி பரமராஜ்யத்திலும் சேர்த்துக் கொள்வார். நம்மை அர்ப்பணித்தவர்களாக மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி எல்லாம் அப்படியே கண்களை மூடினவர்களாக ஜெபசிந்தையோடு கூட மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி மாசற்றோனா மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி மாசற்றோனாய் மன்னனோடு மணவரையில் மகிழ்வெனெங்கும் துதியே துதியே மன்னனோடு மணவரையில் மகிழ்வெனெங்கும் துதியே துதியே பார்ப்பினேன் தேசரை நான் ஆர்ப்பரிப்பேன் நானும் மன்னாய் பார்ப்பினேன் தேசரை நான் ஆர்ப்பரிப்பேன் நானும் மன்னாய். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபை உள்ள கரங்களில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோப்பா. ஆண்டவரே, உம்மை குறித்து எங்களை பரிசுத்தமாக்குற எங்கள் கர்த்தராகி உம்மை குறித்து இந்த நாளில் ஒரு முக்கியமான சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்த உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி. நீங்க ஒருபோதும் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடுகிறதில்லை. அது யாருக்கு? யாரை நீங்க யாரை பத்தி இப்படி சொல்லியிருக்கீங்கிறத வேத வசன வெளிச்சத்திலிருந்து படித்துக் கொள்ளும்படியாக எங்க கண்களை திறந்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்க ஒருபோதும் அந்த 7 விதமான தன்மைகளை உடைய கூட்டத்தில் ஒரு தன்மை கூட எங்க வாழ்க்கையில வேண்டாப்பா. அநேக நேரங்களில் நாங்க அந்த மாதிரி தன்மைகளுக்குள்ள நாங்க உட்பட்டு இருக்கோம். எங்களை மன்னிங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் எங்களுக்கு பிடிக்கணும். உங்களுக்கு எது பிடிக்காதோ அது எங்களுக்கும் பிடிக்க வேண்டாம், பிடிக்க கூடாது. எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. எங்க பலத்துல முடியாத ஆண்டவரே, நாங்க ட்ரை பண்ணி தோத்து போயிட்டோம். இனிமேலும் நாங்க ட்ரை பண்ண தோத்து தான் போவோம். நீங்க எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. உங்க பாதத்தை நாங்க சரணடைஞ்சிடறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அப்படி தயவுள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த நாட்கள் எல்லாருடைய இருதயத்திலையும் நம்முடைய வருகையை பற்றின சிந்தை, பரலோக சிந்தை எல்லாருக்குள்ளையும் உண்டாகட்டும். தயவுள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். பென்னலோகிம் யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இருக்கிறபடி சூட்டி நன்மையினால் வாய் திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமான வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். இவரே இவரே யாவே இவரே
ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் நம்முடைய முகத்தின் பிரகாசிக்கும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் நம்முடைய முகத்தின் பிரசன்னாய் உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யெஷுவா ஹமஷியாவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் மீண்டும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோட சில பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வரி வரைக்கும் இருந்து நம்ம நிறைய காப்பதாக.